குரு வாழ்க, குருவே துணை. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். அன்புள்ளங்களே, ஆனந்த யோகம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய பாட்டன்கள் முப்பாட்டன்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னே இருந்த ஞானியர்களை ஒவ்வொரு மகான்களையாக சிந்தித்த வரிசையிலே இன்றைக்கு திருவள்ளுவரின் உலகம் தழுவிய சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். ஆம், திருவள்ளுவர் எழுதியிருக்கிற திருக்குறள் புத்தகம், ஔவையார் கூட குறள் எழுதியிருக்காங்க. அது அவை குறள்னு பேர். இது திருவள்ளுவர் நாயனார் எழுதிய புத்தகம் திருக்குறள். இந்த திருக்குறள் உலக பொதுமறை என்று சொல்லப்படுகிறது. உலக பொதுமறையாக, உலகம் ஏற்ற ஒரு நூலாக, இன்னும் சொல்ல போனால் எப்படி விவிலியம் பல நூல்களில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல உலக மொழிகளிலெல்லாம் மிகுதியாக மொழிபெயர்க்கப்பட்டதும், கார்டுவெல் ஜியு போப்பெல்லாம் அதை தங்களுடைய நாட்டு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சிறப்புக்குரியது நம்முடைய திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவருக்கு முதற் பாவலர் என்று ஒரு பெயர் உண்டு. இன்னும் சொல்ல போனா பொய்யாமொழி புலவர் என்றும் ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் தான் ரொம்ப பொருத்தமான பெயர். ஏனென்று சொன்னால், திருக்குறள் என்று சொல்லக்கூடிய அந்த 1.25 வரிகள்ல அவ்வளவு ஆழமான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பெரும் சிறப்புக்குரிய திருக்குறள், அந்த நூலினுடைய பெருமையை நாம் இன்றைக்கெல்லாம் சிந்தித்தாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளவு ஆழமான ஒரு நூல். இருப்பினும் சில சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வோம். அன்பு உள்ளங்களே, திருக்குறள் இந்த முதல்ல வேதாதிரி மகர்ஷியினுடைய கவியில சொன்னது போல அறிவதனை அங்கே வலியுறுத்தி பேசியது. ஏனென்று சொன்னால், முதல் குறளிலேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகம் என்ற சொல்லை முன்வைத்து தொடங்கி இருக்கிறார். ஆம், இது நல்ல சான்றோர்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் நான் சாதிக்க போறேன்னான்னு மகரிஷி நினைச்சில்ல. உலக சமாதானம் நூல் எழுதுறாங்க. உலகம் தழுவிய சிந்தனை தானே. உலக சமுதாய சேவா சங்கம்னு நிறுவுறாங்க. அப்ப உலகம் தழுவிய சிந்தனை தானே. அது மகான்களுடைய தனிச்சிறப்பு. எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நம்முடைய சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் பேசுகிறார். யாதும் ஊரே, எல்லா ஊரும் நம்ம ஊர் தான்ப்பா. யாவரும் கேளிர், கேளிர்னா உறவினர். அப்ப எல்லாரும் நம்முடைய உறவுதான் என்று சொன்ன விரிந்த ஒரு சிந்தனை சங்ககால புலவனுக்கு இருந்திருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் அந்த வரிகள் இன்றைக்கும் நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபையிலே நுழைவாயிலில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் அதற்காக பெருமை கொள்ளலாம். இந்த நூல் திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுதிகளாக வழங்கியிருக்கிறார்கள்.
சுருக்கமாக சொன்னால் அறம் பொருள் இன்பம் என்று சொல்லலாம். இந்த நூலிலே திருக்குறளிலே வள்ளுவர் தொடாத கோணமே இல்லை. எல்லா கோணத்திலும் பேசியிருக்கிறார். அறவழியில் பொருள் ஈட்டுதலும், ஈட்டிய பொருளை அந்த காத்தல் 2வது பகுதியாகவும், நயம்பட வாழ்தல் அதை காமத்து பாலாகவும், இன்னும் சொல்ல போனால் சொல்லாமல் விட்ட ஒன்று வீடு பேறு என்றது. ஆனால் அத்துணை கோணங்களிலும் வள்ளுவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் எவ்வாறு இப்படி 3330 குறள்ல இவ்வளவு விரிந்த சிந்தனைய எல்லா தலைப்புகள்லையும் இல்லையா, அத்துணை அதிகாரங்கள்ல வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்காக நாம் பெருமிதம் கொள்ளலாம். அதனால்தான் போற்றுகிறோம் திருவள்ளுவரை இன்றைக்கு சிந்திக்கிறோம். அன்பு உள்ளங்களே, இதனிலே முதல்ல எடுத்து பேசலாம்னு சொன்னா, பேசியாச்சு. ஆதி பகவன் முதற்றே ஒரு உலகு என்று உலகம் தழுவிய சிந்தனையாக அங்கே ஆதி பகவன் என்ற இறையை குறிக்கும் சொல்லையும் பேசியிருக்கிறார். ஆனால் எனக்கு பிடித்த குறள் என்று சொன்னால், பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. அதுதான். ஏன்னா பொருள் இல்லாததெல்லாம் நம்ம பொருள்னு சொல்லி, நம்முடைய பொருள் நோக்கமே எப்படி இருக்கு? பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணியா இருக்கு இல்லையா? ஆமா, பொருளை தேடி ஓட ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான், பொருளாதாரம். நானும் பொருளாதாரமானவன் தான். ஆனா பொருள் மட்டுமே ஆதாரமாகி விடுவதில்லை. அருளும் அங்கே ஆதாரமாக தேவைப்படுகிறது. அருள் என்பது அறிவின் மேன்மை, மெய்யறிவு என்று சொல்லலாம். அந்த அறிவு தானே தேடிக்கொண்டு செல்லுகிறது. அப்படி தேடிக்கொண்டு செல்லுகிற போது மனிதனை தேடக்கூடிய இந்த அறிவு, இந்த பொருளறிவு, உலகாயத அறிவு என்று சொல்லக்கூடியது. அதனால இந்த உலகாயத அறிவை கடந்து மெய்ப்பொருள் அறிவை பெற வேண்டும் என்பதை சொன்னதுதான் பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருள்னு சொல்றார். மருள்னா இருட்டு, அறியாமை. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் வானா பிறப்பு என்று சொல்கிறார். அப்ப அதனால எதை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடியது எது என்று சிந்திக்க வைக்கிறார். நாம் அறிவோம், நாம் இந்த உலகிலே காணக்கூடிய எந்த பொருள், கரன்சி நோட்டு உட்பட, இல்ல தங்கம், பொன், ஆபரணங்கள், எல்லா பொருளுமே அணுக்களினுடைய திரட்சி என்பதை அறிவோம். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள். அந்த அணுக்களினுடைய திரட்சி என்று பார்க்கிற போது அது எந்த பொருளும் மாறிக்கொண்டே இருக்கும், நிலையானதல்ல. அதனாலதான் இதையெல்லாம் மெய்ப்பொருள் இல்லைன்னு மறுக்கிறாங்க வள்ளுவர். அப்ப மெய்ப்பொருள் எது என்று கேட்டார், எது ஒன்று மாறாததோ, எது ஒன்று என்றைக்கும் உள்ளதோ, எது ஒன்று காலம், பருமன், தூரம் இவை கடந்த நிலையோ, அளவில்லாதது, அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல், பேரறிவு என்று குறிப்பிடுகிறோம். அவ்வளவு முற்றறிவு என்று சொல்லுகிற போது அதைதான் மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அந்த வகையில நாம் உணர வேண்டிய ஒன்று அடுத்த அதிகாரத்திலேயே சொல்றாரு. பாத்தீங்கன்னா நிலையாமை என்று சொல்லுகிறார். நீ பொருள் தேடி ஓடுகிறாய் மனிதா, இதெல்லாம் நிலையல்ல என்று சொல்லுகிறார். நிலையாமை என்று சொல்லுகிற போது, ஆம், நாம் காணுகின்ற தேடுகின்ற பொருள் எல்லாம் நிலையானதல்ல, மாற்றத்துக்கு உட்படக்கூடியது, அழிந்து விடக்கூடியது. ஏன்?
நாம் என்று சொல்லுகிறோமே, இந்த உடலும் கூட நிலையாமை தானே. நாம் என்று சொல்லுகிறோம், மாறுதட்டி பேசுகிறோம். நான் என்று ஈகோவை முன் வச்சு பேசுறோம். அந்த நான் என்று சொல்லப்படுகின்ற முனைப்பு, ஈகோ என்று சொல்லக்கூடியது அங்கே தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேத்திக்கு இருந்தான் அப்பா, இன்னைக்கு இல்லை, இல்லைங்களா? நம்ம சொல்றோம், நேத்திக்கு அவரை பார்த்து பேசணும்ப்பா, நைட்டு வீட்டுக்கு போய் படுத்தாரா இறந்து போயிட்டாரா, காலையில பார்த்தா செய்தி தான் வருது அப்படிங்கிறோம். அப்ப இதை யாக்கை நிலையாமை என்று குறிப்பிடுகிறார். இந்த உடல் அழிந்து போகக்கூடியது, நாம் காணக்கூடிய இந்த பொருள் எல்லாம் மெய்ப்பொருள் இல்லை என்ற மறுத்த சிறப்பை நாம் வள்ளுவருடைய மேன்மையான ஒரு கருத்தாக சொல்லலாம். அதையே இன்னும் அழகாக சொல்லுகிற போது, இந்த மரணத்துக்காக பயப்பட்டு கொண்டு இருக்கிற மனிதா, அது ஒண்ணும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. நீ தினம் படுத்து தூங்குறல்ல, அது உறங்குவது போலும் சாக்காடு. இப்ப சாவுங்கிறது என்ன? நீ தினம் படுத்து தூங்குற மாதிரி தூங்கி காலையில முழிச்சுக்கிற, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகிறார். எனவே பிறப்பு இறப்பு இவையிடை உணர்தல் இயக்கமாகி, மகரிஷி சொன்னது போல, பிறப்பு இறப்பு இதுக்கு இடையில தான் நமக்கு உலகத்தை தெரியும், உண்டா இல்லையா? பிறக்கிறதுக்கு முந்தி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நாம பார்த்தோமா? இல்ல இறந்ததுனால என்ன நடக்க போகுதுன்னு நாம பார்க்க போறோமான்னு கேட்டா இல்லை. அப்படிப்பட்ட நிலையாமையை உணர்கின்றவனுக்கு தான் முனைப்பு நீங்கும். அதுக்காக தான் அதை சொன்னாங்க, நிலையாமை, யாக்கை நிலையாமைன்னு ஒரு அதிகாரமே கொடுத்திருக்காரு. அன்பு உள்ளங்களே, அதே போல ஒரு சிலர் எனக்கு தாங்க முடியாத கவலைன்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அது உண்மையில பொய். தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத கவலைன்னு யாராவது வசனம் சொன்னா அது பொய். எப்படின்னு கேட்டா, தாங்க முடியாத கவலையோ கஷ்டமோ வருகிற போது அதற்கு இயற்கை 2 ஃபியூஸ் கேரியர் வச்சிருக்கு. எப்படி நமக்கு இபியில இருந்து மின்சாரம் சப்ளை வருது, அதுக்கு அங்க மரத்துல போஸ்ட்ல ஒரு ஃபியூஸ் கேரியர் வச்சிருக்காங்க, தெரியும். அதே போல இங்க நம்ம வீட்டுல ஒரு ஃபியூஸ் கேரியர் வச்சிருப்பாங்க. இப்ப இங்க ஏதாவது மின்குறுக்கு ஏற்படுதுன்னு வைங்க, முதல்ல இங்க போர்டுல போகும். இன்னும் பலமான இழப்பா இருந்தா அங்க போகும். அதுபோல கஷ்டம் வருது, என்னால தாங்க முடியல அப்படின்னா அது பொய்ன்னு ஏன் சொன்னேன்னா, அந்த அதிர்ச்சியோ கஷ்டத்தையோ தாங்க முடியாத போது நாம் மயக்கம் போட்டு விழுந்துரும். இதுதான் இயற்கையினுடைய முதல் ஃபியூஸ் கேரியர். அடுத்தது, நம்ம 2 பேரும் போய் லாட்டரி சீட்டு வாங்கினோம்ல, அதுக்கு 10 கோடி விழுந்துருச்சு அவனுக்கு அப்படின்னு உடனே இந்த ஷாக்லயே அப்படியான்னா அந்த மகிழ்ச்சியிலேயே அவனுக்கு உயிர் போயிடுச்சு. அப்ப துன்பத்துலதான் கஷ்டத்துல உயிர் போகணும்னு இல்லை. அப்ப இது 2வது ஃபியூஸ் கேரியர். இது இயற்கையே தந்திருக்க ஃபியூஸ் கேரியர். எதுக்கு? கவலைக்கு, கஷ்டத்துக்கு. அந்த கவலையை பற்றி இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு பாருங்க. அதுல ரொம்ப அழகா சொல்லுவாரு, இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று. நீ எப்போ உடம்பு எடுத்துட்டு பிறவி எடுத்து வந்தியோ, இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதாமே. அப்ப இந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீ என்ன பண்ணிக்காத, மனசுல போட்டு உழப்பிக்காத என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அதேதான் அடுத்த வரியில சொல்றாரு, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிறார். துன்பம் வரும் வேளையிலும் சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர். ரைட்டு தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா,
இடுக்கண் வருங்கால் நகுக. சிரிச்சிட்டு போயா. ஏன் ஏன் எப்படி சிரிப்பு வரும் துன்பம் வரும்போது? துன்பம் வரும், அடுத்து ஒரு இன்பம் வரும். ஒரு இன்பம் வரும், அடுத்து ஒரு துன்பம் வரும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது உலகு இயற்கைன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ எப்படி எடுத்துக்குவ அத? இன்பம் வந்தா அடுத்து ஒரு துன்பம் வரப்போகுது, துன்பம் வந்தா ஒரு இன்பம் வரப்போகுது. இது மாறி மாறி வரத்தான் போகுது. பட் ஐ டோன்ட் கேர்ன்ற இடம் வரும். அத இடுக்கண் வருங்கால் நகுக. சிரிச்சிட்டு போய்யா. அதனை அடுத்து வருவது அகுதொப்பதில். அது மாறி மாறித்தான் இருக்கு. நான் அதனை பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய கம்பீரத்தை இந்த குரல் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வெள்ளத்தனைய இடும்பையும் பாருங்க. வெள்ளத்தனைய இடும்பை கஷ்டம் எனக்கு கடல் அளவுங்கிறோம், தலைக்கு மேல கஷ்டம்ங்கிறோம் இல்லையா? வசனம் சொல்லுவோம். இதுல வேற வேடிக்கை என்னன்னா, எனக்கு வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுங்க, அவ்வளவு கஷ்டம் நான் பட்டிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. ஆனா வேடிக்கை என்னன்னா, இதே வசனம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வாழ்க்கையில பட்ட கஷ்டம் யாருக்கும் வர வேண்டாங்க, அவ்வளவு கஷ்டம் நான் பட்டிருக்கேன்னு இவர் சொல்ற மாதிரியே பலரும் சொல்லி நாமளும் கேட்டிருப்போம். அப்ப அந்த வசனம் எப்படி? தனக்கு தான் போக்கஸ் பண்ணிக்கிறோம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. வெள்ளத்தனைய இடும்பையும் உள்ளத்தின் உள்ளக்கெடு. அப்ப இந்த தெளிவு இருந்தா அந்த மனத்தெளிவு அந்த துன்பத்தை அதுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர். அந்த இடம் வந்தாச்சுன்னு வைங்க. ஒரு துன்பம் வந்தா அதனால பாதிக்கப்படாத மனநிலைன்னு ஒண்ணு இருக்குன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அதை எடுக்க அழியாமை வள்ளுவர் பேசியிருக்கார். இப்ப துன்பத்தினால பாதிக்கப்படாத ஒரு மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு இந்த உதாரணம் சொன்னா அவங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாக்ரட்டிஸ்ன்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவர் அறிஞர்னு நான் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? சாக்ரட்டிஸுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆளு பொழுதன்னைக்கும் திண்ணையில உட்கார்ந்து தத்துவம் பேசிட்டு திரியறாரு. வேலைக்கு சோறு கிடைச்சிடுறதுனால இந்த சோமசுந்தரம் மாதிரி தத்துவம் பேசிட்டு இருக்காருன்னு வீட்டுக்கார அம்மாவுக்கு, சாக்ரட்டிஸோட வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப காண்டாயிடும். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, உள்ள பாத்திரங்களை போட்டு உடைப்பாங்களாம். வெளியே அவர்கிட்ட பேசிக்க வந்திருக்காங்கல்ல, என்னங்க உள்ள சத்தம்னா, ஒண்ணும் இல்லை இடி இடிக்குதுன்னு சொல்லுவாராம். யாரு? சாக்ரட்டிஸ். ஒண்ணும் இல்லை இடி இடிக்குது அவ்வளவுதான். அந்த அம்மா மாடியில இருந்து நீங்க தலையில தண்ணியை கொட்டுமா, மழை பெய்யுது வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவார். அப்படிப்பட்ட சாக்ரட்டிஸே உன்னையே நீ அறிவாய் என்று சொன்ன சாக்ரட்டிஸு கூட இங்க பாருங்க, இந்த இடும்பை என்று சொல்லக்கூடியது வெள்ளத்தனைய இடும்பையும் உள்ளத்தின் உள்ள கெடும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்படி அந்த துன்பம், அந்த மனைவியினால வரக்கூடிய துன்பத்தை இவரு நயம்பட எடுத்துக்கிட்டு போயிட்டார். இப்ப அந்த அம்மாவை என்ன ஆவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த ஆளை ரொம்ப திட்டி கொடுமைப்படுத்தலான்னு பார்த்தா இந்த ஆளு எப்பவும் ஒரே மாதிரியே இருக்கானேன்னா எப்படி இருக்கும் பாருங்க, துன்பப்படுத்துகிற இந்த அம்மாவுக்கு. இது ஏதோ மனைவிமார்களை நான் இழிவாக பேசுவதற்காக குறிப்பிடவில்லை. இதை அப்படி இந்த பக்கமும் பொருத்தி பார்க்கலாம். ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ற புருஷன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா இந்த உள்ள சமநிலையை பழகிட்டாங்கன்னு சொன்னா அவர் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் கடைசியில் அவர் சோர்ந்து போயிடுவார். அதுதான் இந்த குரல்ல சொல்லப்படுகிறது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இடும்பைனா துன்பம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்தால் யார் ஒருவர் பாதிக்கப்படாத மனநிலையை பெற்று விடுகிறாரோ அவர்கள் துன்பத்திற்கே துன்பம் பயந்துருவாங்க. நல்லா இருக்குல்ல? ரைட். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றது உண்டு. பிள்ளையார சனீஸ்வரம் படிச்சுக்கிறதுக்கு வந்தான். என்ன பாடினார், உங்களை 7 நாட்டு சனி படிக்கணுமுங்க, அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. சரி ஒண்ணு மட்டும் பண்ணு, நாளைக்கு வந்துட்டு நாளை இருந்து. சரி இவ்வளவு பெரிய பிள்ளையார் கேட்கிறாரு, நாளைக்கு வரு.
கொஞ்சம் எழுதி வச்சுட்டு போயிடு. ரைட்டு. மறுநாள் வர்றாரு சனீஸ்வரன். எங்க வந்தீங்க அப்படிங்கிறார் பிள்ளையார். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் நாளைக்கு வர்றேன் எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் பாருங்க. படி, நாளைக்கு வந்து பிடித்துக் கொள்ளுகிறேன். ஓ, நாளைக்கு வந்து பிடிச்சுக்கோ. இப்படியே எத்தனை நாள் வந்தாலும் அந்த சனீஸ்வரன்ற இடும்பைக்கு இந்த பிள்ளையாரு துன்பம் பயத்துட்டாராம். கதை நல்லா இருக்கு. சனீஸ்வரன் கேட்பாரா, இவர் எக்ஸாம்ஷன் கொடுப்பாரான்றது இப்ப நமக்கு வேண்டாம். அது போலதான் இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான். முதல்ல இன்ப நாட்டமே தவறுங்க. இன்ப நாட்டம் எனக்கு எல்லாம் இன்பமாவே இருக்கணும், மகிழ்ச்சியாவே இருக்கணும், சந்தோஷமாவே இருக்கணும்னு ஒருத்தர் நினைச்சா அதுதான் நம்ம மைண்டினுடைய மிகப்பெரிய கன்ஜெக்டட் ஸ்டேஜ். புரியுதுங்களா? அப்ப இன்பத்திலே விளைவு கொள்ளாதவன் எவனும். இன்பம் விழையான் இடும்பைனா துன்பம், இயல்பென்பான். அட வாழ்க்கைன்னா துன்பதாயா போயா அப்படின்னு சொல்லிட்டானா அவன் அதை ஓவர்லுக் பண்ணிட போறான். ஐயோ எனக்கு கவலை வந்துருச்சேன்னு நினைச்சோம்னு வைங்க, இப்ப நாம மிரளும் போது அது பெருசா போயிடும். அதனால்தான் நம்ம நம்முடைய அகத்தை பொறுத்த வரையில முரண்படாம இருக்கணுங்கிறார் பகவத் ஐயா. அகத்தை பொறுத்த வரையில முரண்பாடு இல்லாம இருக்கணும். இது வேணும் இது வேணாங்கிற முரண்பாடு இல்லாம இருக்கணும். இதை எடுக்கல் அழியாமையில வள்ளுவர் மிக அழகாக சொல்லுகிறார். அதே போல ஏன் எல்லா மகான்களையும் பேசுறோம்? ஒவ்வொரு மகான்களையும் ஒவ்வொரு வாரம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் அருமையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப விருப்பமா கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த இணைதல் மகிழ்ச்சி. வெறும் திருவள்ளுவர்னு போட்டா நல்லா இல்லையேன்னு தான் உலகம் தழுவிய சிந்தனைன்னு சிந்திக்கிறோம். அப்படி எந்த மகானோ எந்த பெரியவங்களோ யார் எதை பேசினாலும் அவங்க என் மனசுக்கு இது ரைட்டா இருக்குன்னு தானே பேசிட்டு இருக்காங்க. யார் எதை பேசினாலும் அவங்க என் மனசுக்கு இது நியாயம் நினைச்சுதான் பேசுறாங்க. உண்டா இல்லையா? அப்ப அவங்க தரப்புல இருந்து சிந்திச்சோம்னா மெய்ப்பொருள் விளங்கிவிடும். அவங்க எந்த அளவுல இருக்காங்கன்னு நமக்கு புரிஞ்சு போகும். இததான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், பாருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளில் இருக்கிற மெய்ப்பொருளை காண்பது அறிவு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. அறிவு இருக்கிறது. ஆனா நீ அந்த அறிவின் துணை கொண்டு ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பார்ப்பது என்றால் அதை தான் சித்தாகாசம், பூதாகாசம், மகாகாசம் என்று நாம் பேசியிருக்கோம் இல்லையா? ஆகாசம் எல்லாம் ஒண்ணுதான். ஆகாசம்னா வெட்ட வெளி. அப்ப வெளி இல்லாத இடம் இல்லை. அப்ப அதை தான் இறைநிலைன்னு சொல்றோம். அப்ப இறைவன் இல்லாத இடம் இல்லை. இப்ப கணக்கு சரியா வருதா? கடவுள் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னா இது எப்படிங்கிறது இப்ப நமக்கு விளக்கமாகிறது. வேற ஒன்று. அன்பு உள்ளங்களே, அதே போல இந்த நம்முடைய மக்கள் செல்வங்களை பற்றி பேசுகிறார். தம்பொருள் என்ப தன்மக்கள் தம் தம் வினையால் வரும். நீ என்ன செயலை செய்து உன்னுடைய புலன்களிலும் உயிரணுக்களிலும் ஜீன்ஸ்லயும் குணத்தை பதிவு பண்ணி ரெக்கார்டு நீ வச்சிருக்கியோ அதை அப்படியே சொத்தா எடுத்துட்டு உன்னுடைய குழந்தைங்க வருது. உண்டா இல்லையா? தம் பொருள் என்ப தன் மக்கள் தம் தம் வினையால் வரும். நீ செய்த வினையின் வழி அதுதான். அதை சொல்லுவாங்க, மாதா பிதா செய்தது மக்க தலைமையிலன்னு. சரியா? மாதா பிதா செய்தது பக்க தலைமை நம்ம இதுக்கு பொருத்தமான குரல் தான். ஆகையினாலே அதே போல பெண்ணின் பெருமையை பற்றி மிக மிக பேசியிருக்கிறார் வள்ளுவர். பெண்ணின் பெருந்தக்க யாவுட கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் என்று குறிப்பிடுகிறார். அப்ப பெண்மையினுடைய சிறப்பை மிக உயர்வாக பேசி அங்கே போற்றி இருக்கிறார் நம்முடைய வள்ளுவ நாயனார். ஆனா ஆகையினாலேதான் இந்த அறம் பொருள் இன்பம் என்பது மட்டும், அந்த இன்பம் என்பது காமத்து பால்ல யார் சேர்றாங்க? பெட்டர் ஹாஃப் போடுறாங்க. அப்ப அதுலயும் அந்த பொருளை
பயன்படுத்துற விதத்தை பத்தி ஈகை என்ற தலைப்புல மிகச்சிறப்பா பேசியிருக்கார். அற வழியில் பொருள் ஈட்டுவதையும் பேசியிருக்காங்க. அதை எப்படி அற நெறியில செலவு பண்ணுங்கிறதையும் பேசியிருக்காங்க. அதனால்தான் அந்த இல்வாழ்க்கையை சொல்லும்போது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கைன்னா அதுல ஈச் அண்ட் எவரி ஸ்டெப்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், உன்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் எப்படி இருக்கணும்? அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அறத்திலிருந்து பிசகக்கூடாது. அறம்னா தர்மம், நெறி, நியதி, ஒழுக்கம், என்ன வேணா சொல்லும். ஆனா நமக்கெல்லாம் ஒழுக்கம்னா வேதாந்த மகரிஷி என்ன டெபனிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த நேரத்துல இதை மறந்துடக்கூடாது. தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ, உடலுக்கோ உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத எதை வேணாலும் செய்யின்ட்டார்ல. இந்த டெபனிஷனுக்கு கீழே நாம இப்ப என்ன பண்ணலாம்? தெளிவு பண்ணலாம். அப்ப அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதாவது பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. பிறருக்கு துன்பம் வரவோ, பிறர் அதுக்காக வருத்தப்படவோ நாம நடந்துகிட்டா தப்புங்கிறது இங்க அழகாக சொல்லப்படுகிறது அன்பர்களே. ஆனா இந்த வள்ளுவர் ஒரு இடத்துல மட்டும் 2 நாக்குல பேசியிருக்காருங்க. எதை பத்தி தெரியுமா? சிக்கலான ஒரு டாபிக் விதி. சிக்கலான ஒரு டாபிக் விதி. விதியை பொறுத்த வரையில வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஊழ்னு ஒரு அதிகாரம் இருக்கு. ஊழிற் பெருவலியாவுல அப்படிங்கிறார். ஊழிற் பெருவலியாவுல விதியை காட்டுல வேற என்னையா பெருசு அப்படின்ட்டாருங்க. அதே வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஊழையும் உப்பக்கம் காண்பர். ஊழையும் உப்பக்கம் காண்பர். ஊழ்ன்ற விதிய பெரட்டி போட்டு அடிப்பாங்களாம். ஊழையும் உப்பக்கம் காண்பர், பெரட்டி போட்டுரும். யாரு? உலைவின்றி சோர்ந்து போகாம, உலைவின்றி தாழாது உயற்றுபவர். தன்னுடைய முயற்சியில தளராத ஒரு நபர் விதியை மாத்திட்டு போயிட்டே இருப்பான்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. பாருங்க, இந்த பக்கம் விதியாகப்பட்டது வலியதுன்னு சொல்றாரு, இந்த பக்கம் இதையே சொல்றார். அதே வள்ளுவர் தான் முயற்சி பற்றி சொல்லுகிறார். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும். அடுத்தது, முயற்சி மெய்வருத்த கூலி தரும். முயற்சி மெய்வருத்த கூலி தரும். நீ எவ்வளவு உன்னுடைய விடாமுயற்சியையும் உழைப்பையும் அந்த ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் அதுல புகுத்துறியோ அந்த அளவுக்கு நீ ஜெயிப்ப. உன் கையில தான் இருக்கியா நீ ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. இது உண்டா இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு உலக சமுதாயத்திலே சாதித்த சிந்தனையாளர்கள், ஞானியர்கள், மகான்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆரம்பத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்கள பின்னாடி உலகம் ஏற்றிருக்கும். உண்டா இல்லையா? ஒரு நபிகளாக இருக்கட்டும், மக்காவில இருந்து களை விட்டு அடிச்சாங்க, மதீனாவுக்கு ஓடினார், அப்புறம்தான் தன்னுடைய சமயத்தை நிறுவினார். பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறதுன்னு இயேசுநாதர் சொன்னார். அவர் என்ன நல்லா விட்டீங்க? அவரை கொண்டு சிலுவையில் அரைஞ்சு வச்சிங்க இல்லையா? நீங்க தானே பண்ணீங்க, ரைட்டு. அது மாதிரி சத்தியமே கடவுள்னு சொன்னார் காந்தியடிகள். அவருக்கு என்ன கொடுத்தீங்க? போறப்ப துப்பாக்கி குண்டு தான் கொடுத்தீங்க. இது மாதிரி இந்த முயற்சி என்பதுல எதா இருந்தாலும் அடைய முடியுங்கிறத பல பெரியவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதனால அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அது சாதிச்சதுதான் உண்மை. அதே போல வான் சிறப்புன்னு பேசியிருக்கார் இல்லைங்களா? இந்த வானத்துல இருந்து விழக்கூடிய மழை இருக்கு பாருங்க, அது இல்லைன்னா ஒரு புல்லு பூண்டு கூட வழி இல்லை. தாவரங்கள் இல்லை என்றால் என்ன மிச்சம்? உயிர்கள் வாழ முடியாது. அதையும் மழையின் சிறப்பை பற்றி குறிப்பிடுகிறார். அதை பயிராக்குகின்ற வள்ளுவர் அந்த உழவரை பற்றியும் பேசுகிறார். சுழன்றும் ஏர் பின்னது உலகம். உழவு தொழிலே பிரதானம்னு பேசுறார். சுழன்றும் ஏர் பின்னது உலகம். ஏர் முனைக்கு பின்னாலதான் எல்லாம் அப்படின்னு சொல்றார். நண்பர்களே, ஆகையினாலே
இது போன்ற உயர்ந்த உன்னதமான பல கோணங்களிலே சிந்தனைகளை கொடுத்ததுனால்தான் திருக்குறள் உலக பொது மறை என்று பெயர் பெற்றது. மறைன வேதம், நன்றாக கவனிக்கணும். உலக பொது மறையாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான பேச்சு என்று சொல்லலாம். அப்ப அதை நம்ம வள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படின்னா நாம கொஞ்சம் பெருமைப்பட்டு கொள்ளலாம் இல்லையா? அதுதான் சிறப்பு. அந்த பெருமையை தான் இங்க சொல்றாங்க இந்த குறள்ல. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வையத்துள் இந்த உலகத்துல வாழ்வாங்கு வாழ்பவன்னா என்ன அர்த்தம்? வாழ தெரிஞ்சவன் அர்த்தம், வேற ஒண்ணு. அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங், ஹவு டு லிவ். ஹவு டு லிவ்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்பா. இது நீ கண்டுபிடிச்சு வாழணுமா? எப்படி வாழணும்னு நாமளா கண்டுபிடிச்சு வாழ்வன் இருக்கா? இல்லை, ஏற்கனவே புரிஞ்சுட்டாங்க, அந்த வழியெல்லாம் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அதுதான் அந்த வாழ்வாங்கு வாழ்பவர். அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எவ்வளவு சிறப்பாக போற்றுகிறார் பாருங்களேன் வள்ளுவ நாயனார், இல்லையா? ஆயினால் நண்பர்களே, அதே இனிவை குரல்னு பேசுறாங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் துன்பம் வந்தா என்ன பண்ணிடணும்னா அடுத்தவங்க மேல அதை காட்டிடும். நமக்கு துன்பம் வந்தா என்ன பண்ணிடுறது? சுட சுட நெருப்பு சட்டியை கையில கொடுத்துட்டா கை விட்டுறோம்ல, அது மாதிரி நம்ம கோபத்தை கொண்டு போய் அடுத்தவங்ககிட்ட காட்டுறதுல நம்ம சரியான அழகு. அதனால்தான் இந்த கோபப்படுறவங்களை பார்த்து சொல்றாரு இனிமை குரல்ல, இனிய உளவாக. நல்லது எவ்வளவோ பேசுறதுக்கு இருக்கு. இன்னாத கூறல். அவனை போய் திட்டி தேக்கிறிய, திட்டி தீத்தா கூட பரவாயில்ல, சபிக்கிறிய, வெறுக்கிறிய, தவறுங்கிற. இனிய உளவாக இன்னாத கூறல். இது எப்படி இருக்கு? கனி இருக்க காய் கவர்ந்துட்டு என்று சொல்லுகிற அந்த நயம்பட உரைத்தல். அது ஏன்னா அந்த இடத்துல அழுத்தமா சொன்னா வருத்தமா இருக்கும் கேட்கறவங்களுக்கு. இது ரொம்ப நயமா சொல்றாரு வள்ளுவர். அதே போல அன்பர்களே, ஒரு எளிய குரல் போல தெரியும், ஆனால் ரொம்ப ஒரு பலமான கருத்தை உள்ளடக்கியதுதான் இந்த குறள். எதுனா அடக்கம் அமரருள் உய்க்கும். அடக்கம் என்பது என்ன? புலனடக்கம், மன அடக்கம், எல்லா வகையிலையும் மெய் வாய் கண் மூக்கு செவி மனம், இந்த 5 மனம் என்ற ஒன்று, 6ம் அடங்கணும். அதான் ஆறுமுகமான பொருள். அப்ப நம்முடைய பஞ்சேந்திரியங்களினுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கணும்னா, இப்ப பஞ்சேந்திரிய தவம் நடத்தணும். அந்த தவத்துல என்ன சிறப்பு? புலன்கள்ல விழிப்புணர்ச்சிக்கு அந்த தவம் உதவுது. இந்த தவம் செய்ய செய்ய கண் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். கண்ணு உஷாராய்க்குது, நாக்கு உஷாராய்க்குது, காது உஷாராய்க்குது. தேவையில்லாததை ஏன் கேட்டுக்கிட்டு, இல்லையா? நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது. இந்த மீடியாவில எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு, இல்லையா? இந்த வாட்ஸ்அப்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் தான் வீட்டுக்கு போய் அடுத்தவங்க வீட்டுக்கு போட்டுறது தான் வாட்ஸ்அப். அது மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை காது வழியா கண் வழியா உள்ள வாங்கி போடுறோம்ல. இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் புலனில் விழிப்புணர்வு தேவை. அதுக்கு தான் பஞ்சேந்திரிய தவம் நடத்தினாங்க இப்ப அம்மா, இல்லைங்களா? அப்படி சிறப்பானது. அதனாலதான் அடக்கம் அமரருள் உய்க்கும். அடக்கம் என்ற அமைதி நிலை, அடக்கம் என்ற அமைதி நிலை நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இயக்கம் இல்லாததுதான் அமைதி. இயங்குனா அதிர்வு தான். அதிர்வு இல்லாம அமைதி நிலையிலேயே மனதை வச்சு பழகிட்டோம்னா அடக்கம் அமர் அருள் உய்க்கும். அந்த பேராற்றல்ல கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். அதாவது சும்மா இருக்க தெரிஞ்சுக்கிட்டா வம்பு இல்லை, பேசினா வம்பு தானே. இதுக்கு உதாரணம் வேணுமா? மௌனம் கலகநாஸ்தி சொல்லியிருக்காங்களா இல்லையா பெரியவங்க? 2 பேருக்கு சண்டை வருது, ஏப்பா நீ பதில் சொல்லிக்கிட்டே இருக்க? 2 கை தட்டினா தானே சத்தம். ஒரு கை சும்மா இருந்துட்டா
ஒரு கை எவ்வளவு ஓசை எழுப்புமான்னு எழுப்பார். ஒரு கை ஓசை இல்லையா? அது போலதான் நாம அப்ப எப்படியெல்லாம் வாழறதுங்கிறத மிக சிறப்பாக ஒழுக்கம் என்பது பற்றி குறிப்பிடுகிறார். அந்த ஒழுக்கம் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்பதையும் சொல்லுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். விழுப்பம்னா மேன்மை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் அப்படி ஒரு மேன்மையை கொடுக்கறதுனால உயிரினும் ஓம்பப்படும். அவ்வளவுதான். நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு அழகா பொடி வச்சு பேசுறார். சில பேரு என் மானமே போயிடும் போலக்கு, என் கௌரவமே போயிடும் போலக்கு நான் சும்மா இருக்கிறதான்னு கேட்பாங்க. உண்டா இல்லையா? என் தன்மானத்தை விட்டுட்டு என்ன போய் செய்ய சொல்றியான்னு கேட்கலாம்ல. அன்பு உள்ளங்களே, இந்த தன்மானம், என் கௌரவம், பிரஸ்டீஜ் இதெல்லாம் இங்க ஆகாது. ஆன்மீக துறையில ஆகாது. ஏன் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, ஏன் யோசனை பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஆன்மீகத்துக்குள்ள வரும்போதே கோயிலுக்குள்ள பலிபீடம் முதல்ல வச்சிருக்கான். உன்னுடைய ஆணவம் கர்மம் மாயை மூன்றையும் பலி கொடுத்துட்டு உள்ளவா, அப்பதான் கருவறையில சிவனை தரிசனம் பண்ண முடியும், கடவுளை தரிசனம் பண்ண முடியும். அப்ப ஆன்மீகத்துல முதல் அடி எடுத்து வைக்கும் போதே எதை விடணும்? ஆணவம், ஈகோ தான் விடணும். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அன்பர்களே, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அது இந்த இடத்துக்கு நீ வந்துட்டேன்னா நீ அது உயர்ந்தவனாக ஆகிறதுக்கு தடை இல்லை. அப்ப உன்னுடைய ஈகோவை விடாத வரையில அங்க நீ துன்பத்துக்கு இடர்படுவாய் என்பதை சிறப்பாக சொன்னது இந்த குறள். அதே போல கண்ணோட்டம் என்ற அதிகாரத்துல பார்த்தீங்க, கண்ணுக்கழகு கண்ணோட்டம் என்று சொல்லுகிறார். கண்ணோட்டம்னா என்ன? அதாவது ஒரு முழுமையான பார்வை. அவர் எப்படி வள்ளுவர் உலகம் தழுவிய சிந்தனையாக கொடுத்திருக்கிறார். அதான் இந்த தலைப்பெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? வள்ளுவரின் உலகம் தழுவிய சிந்தனை நோக்கு. ரைட். எந்த கோணத்துல மிச்சம் வச்சிருக்காரு? எல்லா கோணத்திலையும் அத்தனை குறள்கள்லையும் அவர் ஆய்வு பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப அததான் கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், விரிந்த சிந்தனைக்கு வாங்க. கண்ணோட்டம்னா கண் பயிற்சி மட்டுமல்ல, கண் பயிற்சியை குறிக்கும். ஆனா அதை தாண்டி விரிந்த சிந்தனையை குறிக்கும். அதே போல நட்பை பற்றி குறிப்பிடுகிற போது சிறப்புடையதுங்க. பிரதிபலனே எதிர்பார்க்காம செய்கிற ஒரு உயர்ந்த உறவு தாங்க நட்பு. கணவன் மனைவி உறவுல கூட அங்க ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு டிபெண்டிங் இருக்குது. இல்லற அடிப்படையில ஒரு டிபெண்டிங் இருக்கு. ஆனா நட்பு ஒண்ணுதாங்க, நண்பன்டா அப்படின்னு உதவக்கூடிய பண்பு. அத இடுக்கண் களைவதாம் நட்பு, உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு உதாரணம் சொல்லி சொல்றாரு. உடுக்கை இழந்தவன் கை போல, இடுப்புல கட்டிருக்க துணி பிறந்து விடுகிறது. அதை கட்டட்டுமான்னு ஏதாவது கேக்குதா? நம்ம கையை ஆட்டோமேட்டிக்கா போய் கட்டுது இல்ல. அதுபோல உதவுகின்ற சிறப்பு நட்பு என்று சொல்லுகிறார். அப்படி நட்பு வட்டம் யாருக்கா கிடைச்சிருந்தா நீங்க பாக்கியவான்கள். வேற ஒண்ணு உண்டு. அடுத்து இப்ப கல்லுண்ணாமையை பேசியிருக்கிறார். இன்றைக்கு மிக அவசியமான தலை. அது இன்றைய காலகட்டத்தில் என்னென்று சொன்னா, மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்க மறுப்பதற்கு ஒரு துறை உண்டு என்று சொன்னால் அது மது ஒன்றுதான் இல்லையா? அப்ப அந்த போதையை பற்றி கல்லுண்ணாமை என்று குறிப்பிடுகிறார். அதே போல சூது பற்றியும் பேசியிருக்கிறார், நாம் அறிவோம். ஆனா சூது பற்றி சொல்லலாம்னா அது செயல்கள்ல மட்டுமல்ல, மனதிலேயே சூது இல்லாம இருக்கணும். அதுதான் சிறப்பு. இப்படி எல்லா கோணங்களிலும் விரிந்த சிந்தனையை கொடுத்திருக்கக்கூடிய வள்ளுவர் பெருந்தகையினுடைய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம்
அன்பர்களே, இந்த நூலை உலக பொது அருள்நெறியாக எப்படி வேதாத்திரி மகர்ஷி உலக பொது அருள்நெறி சமயம்னு கொடுத்தாங்களோ, அது போல உலக பொது மறையாக இந்த நூலை மலர்த்தியிருக்கிறார். அத்தனை பேரும் ஏற்றிருக்காங்கன்னா சிறப்பு, எவ்வளவு சிறப்பு பாருங்க. அது நமக்கு தமிழுக்கு சிறப்பு, தமிழர்களாகிய நமக்கு சிறப்பு. அப்ப நாம் அதற்காக பெருமிதம் கொள்ளலாம். வள்ளுவர் எங்காளியா அப்படின்னு. அன்பர்களே, அதே போல இந்த இன்பம் வேற எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாம எல்லாரும். இன்பம்னா புலன் இன்பத்தை நினைக்கிறோம், பொருள் இன்பத்தை நினைக்கிறோம். நல்ல காரு, பங்களா, வீடு, வாசல், நிலமெல்லாம் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் அளவோடு இருந்தாலே இன்பம். அளவில்லாம இருந்தா அதுவே துன்பம். ஏன்னா ஐடி ரைடு வந்துருமோன்னு பயம் இருக்கும்ல, இல்லையா? வருமான வரி கணக்கு கொடுக்கணுமா வேண்டாம்? அது ஆகையினால இந்த ஈகை சிறந்த ஒரு இன்பமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எதை? ஈகையை பற்றி பேசுகிறார். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பர்களே, ஒரு மனிதன் ஈகையினால கொடுக்கறது, ஈகையினால கொடுக்கறது. அத அழகா அவையார் சொல்லுவாங்க, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. சரி, அப்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது சிறப்பு. சரி, இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்கணும். பசி இல்லாதவனுக்கு சோறு போட்டா புண்ணியமா? ஆகாது. வரியாருக்கு, யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். இப்ப பசியினால வறியவர்களுக்கு அன்னதானம் கொடு. உடை இல்ல, குளிர்ல கஷ்டப்படுறான், பேகன் எப்படி மயிலுக்கு போர்வை போட்டார், அது போல ஆடை தானம் பண்ணு. இருக்க இடம் இல்லாதவங்களுக்கு உங்ககிட்ட நிறைய நிலம் இருந்தா எழுதி கொடு. ஆனால் இத்தகைய பொருள் ஈகையெல்லாம் கொடுக்க கொடுக்க நம்மகிட்ட என்ன ஆகும்? இல்லாம போயிடும். ஆனால் ஒன்று மட்டுமே சிறப்புடையது என்று சொல்லுகிறார். என்னன்னு பார்த்தோம்னா, அன்பர்களே, ஒரு ஈத்துவக்கும் இன்பம் அறியார் என்கொலோ அப்படிங்கிறார். கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குப்பா, இது ரொம்ப பேருக்கு தெரியல அப்படிங்கிறார். அதைதான் வள்ளலார் பேசுகிறார் இல்லைங்களா? பசிக்கு உணவு வேணுங்கிறது. அதை வேற மாதிரி இதே வள்ளுவர் சொல்றாரு. செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். வெறும் அன்னதானத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடாதப்பா. எதை சொல்றாரு? அறிவுதானத்தை சொல்லுகிறார். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அறிவுதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால்தான் என்னுடைய வாழ்வியல் வசந்த யோகா அமைப்பினுடைய எம்பலத்துல பாத்தீங்கன்னா, தானத்தில் சிறந்தது அறிவு தானம் என்று நான் பொறித்திருக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி ஈத்துவக்கும் இன்பம் அறியார் என்கொலோ, கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு என்னையா பண்றதுங்கிறார். அப்ப நீங்க அந்த இன்பம் அனுபவிச்சிருக்கீங்களா பாருங்க, கொடுத்து பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இது தாய்மார்களை கேட்டா தெரியும். வீட்டுல நல்லா ஒரு நாளைக்கு அருமையான சுவையான உணவு பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா எடுத்தா அருமையா சாப்பாடு இருக்கு. என்ன ஆகுது? எல்லாரும் நல்லா இருக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா கடைசியில சாப்பிட்ற நேரத்துக்கு பத்தம் பத்தாம தான் இருக்கும். ஆனா அங்க வருத்தப்பட மாட்டாங்க. இருக்குப்பா நீ வச்சுக்கோன்னு வச்சு நம்மளை சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன அருமை தெரிஞ்சிருக்கு? அது தனக்கு இல்லைனாலும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டோம்னு நினைக்கிற சிறப்பு தாய்மார்களுடைய சிறப்பு என்பது இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அதான் வரியார்க்கு ஒன்று ஈவதை ஈகை வள்ளுவம். வரியார்க்கு ஒன்று ஈவதை. அதனால இல்லாதவனுக்கு தான் கொடுக்கணும். வரியார்னா எது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கணும். வரியார்க்கு ஒன்று ஈவதை ஈகை மற்றெல்லாம் புரியதற்பை நீரதுழைப்பு. அப்ப பசியே இல்லாதவனுக்கு நீங்க அன்னதானம் போட்டு அவன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கூப்பிடுற உங்க கட்டாயத்துக்காக அந்த உட்காந்து சாப்பிட்றாரு. அந்த உணவு தானே வீணா போகும். அது மாதிரி நாம எந்த தானமும் பண்ணக்கூடாது. அத கொடைமடம் என்று சொல்லப்படுகிறது. நண்பர்களே,
இப்போ கொஞ்சம் முந்தி சொன்னேன், மயிலுக்கு போர்வை இந்த பேகர், முல்லை கொடிக்கு தேரிந்த பாரிவள்ளல்னு சொல்றோம். இதெல்லாம் எதன் கீழே கணக்குல வரும்னா, கொடைமடத்தின் கீழே கணக்குல வரும். கொடைமடம்னா இந்த கொடுக்கறதுல அறியாமை. ஆனா எதை கொண்டு எவனுக்கு கொடுக்கறது வேண்டாமா அப்படிங்கிறது. இப்ப பிச்சைக்காரன் இல்ல, கஷ்டப்படுறேன் பணம் கொடு அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பிச்சைக்காரவங்க நம்மளை விட பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறதாக கூட நம்ம பார்த்துருக்கோம். புரியுதா? அதனால அந்த கொடுக்கறதுல சில பேர் இப்ப புரிஞ்சு செய்றாங்க. உனக்கு உணவு தானே வேணும், வா ஹோட்டலுக்கு வரேன், இந்த உனக்கு டோக்கன் வாங்கிட்டு இந்த டோக்கன்ல கொடுத்து சாப்பிட்டுக்கோன்னு கொடுத்துருக்கு. இப்போ ஏதாவது காசா கொடுக்கும்போது அவன் வேற தப்பான செயல்களுக்கு செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்டா இல்லையா? அதை நம்ம பார்த்துருக்கோம், சந்திச்சிருக்கோம். ஆகையினாலதான் ஈதலின் இன்னாதது இல்லை, சாதலின் இன்னாதது இல்லை, ஈதல் கடை என்றும் சொல்லுகிறார். அப்ப அந்த ஈதல் அவ்வளவு தனிச்சிறப்பாக வள்ளுவம் பேசியிருக்கிறது என்பது நாம் இந்த நேரத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் அன்பர்களே. அதனாலேதான் நுண்பல நூற்பல கற்பினும் நுண்ணிய நூற்பல கற்பினும் உண்மைதன் அறிவே மிகும் என்றார். இதுல அந்த உண்மை என்ற சொல்லை உள் அடங்கியுள்ள மெய்ப்பொருள் என்று பதம் காண வேண்டும். நுண்ணிய நூல் பல கற்பினும், படிச்சுட்டு நான் படிச்சவே அப்படின்னு பிரக்கியாதி பண்ணிக்கிறாங்க. அதுல பெருமை இல்லை. ஏன்? கற்ப நீ படிச்ச, ஐயா டிகிரி படிச்ச, காலேஜ் படிச்ச, யூனிவர்சிட்டி படிச்ச, ரைட்டு. ஆனா கற்க கசடு அற, குற்றம்லாம் அவன் படிச்சியா? ஒண்ணு. கசடு அற கற்றபின் நிற்க அப்படின்ட்டார். அப்ப படிச்சவன் படிச்சபடி நிக்கல, நடக்கலைன்னா அவன் படிச்சும் பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார். அதை தான் இங்க சொல்றாங்க. எவ்வளவு படிச்சாலும் நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவே மிகுன்றார். இந்த இடத்துல உண்மைங்கிறது உள் அடங்கியுள்ள மெய்ப்பொருள் என்ற பொருளிலே காண வேண்டும். எனவேதான் எதை உணர்ந்தாலும், எதை அறிந்தாலும், எதை பேசினாலும் உள்ள பொருளாகிய எது, மெய்ப்பொருள் எது, என்றைக்கும் உள்ள பொருள் எது, அந்த நாட்டம் மட்டுமே நமக்கு நம்மை உயர்த்தக்கூடியது என்பதை வெளிப்படையாகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் சொன்னது வள்ளுவருடைய திருக்குறளுடைய மிக மிக உயர்ந்த ஒரு ஞானமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் அன்பர்களே. ஆகையினாலே வள்ளுவம் தொடாத கோணமில்லை. அறம், பொருள், இன்பம் என்ற காமத்துப்பாலிலே எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் அங்கே கருத்தொருமித்த காதலின் இன்பம் என்று சொல்கிறார். இந்த கருத்து ஒன்றுதல் என்பது உடல் இணைதல், மனம் இணைதல், உயிர் இணைதல் என்பார்கள். அப்ப அந்த மனம் நீங்க நினைச்சதே நான் நினைச்சேன்னு சொல்லுவோம் இல்லையா? நல்ல நண்பர்களா இருந்தா இப்பதாங்க உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்லுவோம். இது என்ன நடக்குதுன்னு யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இவர் அவரை பார்க்கணும்னு நினைச்சாரு, அந்த எண்ணம் அவருக்கு போய் சேர்ந்தது, அவர் போய் தான் பார்த்துட்டு வருவேன்னு புறப்பட்டு வந்துட்டார். இப்ப பார்த்தோன்னே இப்பதாங்க உங்களை நினைச்சிட்டு இருந்தேன், பார்த்தா தேவையில்லாம் நினைச்சேன் வந்துட்டீங்க. இப்ப அந்த மனங்கள் எப்படி அங்கே நட்பிலே ஒன்றுபட்டு போகிறதோ அதுபோல அன்பினாலும் உறவினாலும் ஒன்றுபட்டு போகிற தனிச்சிறப்பை அந்த இறுதி பகுதியில மிக சிறப்பாக வள்ளுவர் பேசியிருக்கிறார். அது நம்ம அதிகமாக எடுத்தாள்வதில்லை என்றாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இல்லறவியலுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னு சொன்னா அப்ப அந்த இல்வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பலருக்கு முட்டல் மோதல்களும் இன்னும் சமன் செய்யப்பட வேண்டியதும் இருக்கும்போது அதற்கான காரணிகளை எல்லாம் ஊழல் என்ற தலைப்புல கூட சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஊழலை பற்றியும் பேசுகிறார். இப்படி அறவழியில் பொருள் ஈட்டி
அதை அறநெறியில் வாழ்ந்து இன்பமும் பெற்று வீடு பேராகிய மெய்ப்பொருளை பற்றி உணர்வதற்கு எந்த வகையிலெல்லாம் இன்றைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடைமுறையும் நடத்தி கொள்வதற்கு வேண்டும் என்ற ஒரு விஞ்ஞானத்தை எல்லா நாட்டு மக்களும் எல்லா கோணத்திலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு 1.25 அடியில சொன்னது வள்ளுவனுடைய தனிச்சிறப்பு. ஆகையினாலே பெருமிதம் கொள்ளுவோம். எனவே எப்படி நான் அடிக்கடி உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன் தெரியும், ஒரு இந்துவா இருக்கியப்பா, அவங்க 5 வேளை தொழுகைக்கு ஒழுங்கா போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரேயருக்கு ஒழுங்கா போறாங்க, நீ வீட்டில் ஒரு பகவத்கீதை வச்சு படிச்சிருக்கியான்னு கேட்பேன். அதே மாதிரி தான் உலக பொது அருளறி சமய அருள் நெறியை, பொதுவான ஒரு நெறியை வழங்கிய வள்ளுவரனுடைய திருக்குறள் என்ற நூல் நம்முடைய எண்ணத்திலும் நம்முடைய வீட்டிலும் நம்முடைய கவனத்திலும் எப்போதும் இருக்க வேண்டியது ஒரு தனிச்சிறப்புடைய விஷயமாகும் என்பதை புரிந்து கொள்வோம். எனவே அடுத்த தலைமுறைக்கு பரிந்துரைக்க கூட எளிதானது. நீங்கள் பிறருக்காக எடுத்து வழங்குகிற போது குறளுடைய வரிகள் புரிதலுக்கு சிறப்பாக இருக்கும். இதே வேற ஏதாவது நூல்களிலிருந்து கொட்டேஷன் எடுத்து கொடுத்து பாருங்க, என்னையா சொல்ற ஒன்றும் புரியலம்பாங்க. ஆனா திருக்குறளுடைய அந்த 1.25 வரி சிறப்பாக பல உள்ளங்களிலே சென்று அடைந்து விளைவை நிகழ்த்தக்கூடியது. ஆகையினாலதான் அன்பர்களே, பல கோணங்களிலே அவர் அந்த இயல்களை வழங்கி இருக்கிறார். அதையெல்லாம் உணர்ந்து பயன்பெற்று பிறருக்கும் வழங்குவதற்கு தனிச்சிறப்பான நூல் திருவள்ளுவர் வழங்கிய திருக்குறள் தான் என்பதை சிந்தையிலே கொண்டு நம் வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தையிலே அந்த கருத்துக்களையும் இணைத்து கொண்டு நடைமுறைப்படுத்துகிற போது வெற்றி நிச்சயம் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே பல மகான்கள் வரிசையிலே திருவள்ளுவ நாயனாரை பற்றியும் சிறப்பாக சிந்தித்தோம். இணைந்த அனைத்து அன்புள்ளங்களாகிய நீங்கள் அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று சிறக்க மகான்களை வேண்டி தொழுது நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இது வரும் நமக்கு திருவள்ளுவரின் உலகம் தழுவிய சிந்தனை, உலக பொதுமறை, அதனை பற்றிய சிறப்பு சிந்தனை உரை அருளிய அருள்நிதி என் பழனிசாமி ஐயா, மன்னிக்கும் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பழனின்றத பழனிசாமி ஆக்கிட்டாங்கய்யா. பழனி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த சிந்தனையை செவியுற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. என்னுடைய நீண்ட கால ஒரு இது, எல்லார பத்தியும் பேசுறாங்களே திருவள்ளுவர், எனக்கு நான் ரொம்ப திருவள்ளுவருடைய லவர்னே சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ஒரு திருக்குறளையாவது நான் சொல்லிடுவேன் அந்த இதுல. அது ஏதோ இந்த ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு அது ரொம்ப என்னோட ஐக்கியம் ஆயிட்டார் திருவள்ளுவர். அதனால எங்க எதை சொன்னாலும் அதை அப்படியே உள்வாங்கிடுவேன். உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவருமே குறைந்தது ஒரு 100 குறளையாவது நாம் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது தவறவிட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு தெய்வ புலவன், அவன் தெய்வ புலவன் தான், உலகம் தழுவிய சிந்தனையை இன்றும் நாளைக்கும் இனி வரப்போகும் தலைமுறையினருக்கும் வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அறம் பொருள் இன்பம் என்ற 3 தலைப்பிலே அவர் தொடாத கருத்தே இல்லை. இப்ப ஐயா பல குறள்களை சொன்னாங்க, ஒவ்வொன்றும் சொல்லணும்னா மறுபடியும் அது நேரம்தான் ஆகும். ரொம்ப அற்புதமான தெளிவான விளக்கம் ஐயா நீங்க சொன்னது. இதுக்கு நம்முடைய மகரிஷியும் 50 திருக்குறள்களுக்கு திருக்குறள் உட்பொருள் விளக்கம் என்று எழுதியிருக்காங்க. தெல்லு தமிழ் நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள், அள்ளுந்தோறும் சுவை உள்ளுந்தோறும் உணர்வு, அந்த உணர்வு அதுல கலந்து நிற்கும்.
அவன் கொடுக்க நீங்க எதையுமே படிக்க வேண்டியதில்லை. இதுல நீங்க இருந்தாலே உங்களுடைய வாழ்வு. அதே போல நமக்கு மகரிஷி கொடுத்திருக்க அந்த இரண்டொழுக்க பண்பாடு, திருக்குறளையும் அந்த இரண்டொழுக்க பண்பாடையுமே நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வு செழுமையாகும். அதே மாதிரி ஈகை பற்றி அடிக்கடி ஐயாவும் எங்க நண்பனி ஐயாவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஈகை செய்வது எவ்வாறு, அதை அறிந்து செய்ய வேண்டும். கொடுத்தால் அது அவன் கொடுக்கக்கூடிய நிலையில் அவன் இருக்க வேண்டும். சும்மா அன்னதானம்னும் போது கூட எல்லாருக்குமே கொடுத்துடுறோம். அதெல்லாமே தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாம தானம் பண்ணும் போதும் அவர்களுக்கு ஏற்புடையவனுக்குத்தான் கொடுக்க வேண்டும். அதுதான் நமக்கு புண்ணியம் ஆகும் என்பார்கள். ஒரு நிமிஷம் ஐயா. அதே மாதிரி நம்ம அந்த 3 இதுலயும் அவங்க ஐயா சொன்னது அந்த இன்பத்து பால்ல ரொம்ப அழகா அவர் காதலை பற்றியும் கூறியிருப்பாங்க. சொன்ன மாதிரி நம்ம தொடாத சப்ஜெக்ட் நிறைய அதுல இருக்கு. அதே மாதிரி நட்பு மருந்து. நட்புக்கு ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. அன்பு உள்ளங்களே, அன்பு உள்ளங்களேன்னு நிறைய தடவை இன்னைக்கு ஐயா உபயோகிச்சுட்டாரு. நானும் அதை கவனிச்சுட்டே இருக்கேன். எனக்குமே அந்த வார்த்தை இவர் மூலமா தான் நானும் யோசிக்கிறேன். இந்த இது எங்க வந்தது நமக்குன்னு யோசிச்சேன். இன்னைக்குதான் கவனிச்சேன். ஐயா அவர்கள் அடிக்கடி அன்பு உள்ளங்களே சொன்னதுதான் நமக்கு அப்படியே அது பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அன்பு உள்ளங்களே, அருட்தொண்டர்களே என்று இப்பொழுது எனக்கு அது பிக்ஸ் ஆகி போச்சுங்க ஐயா. சோ அன்பு உள்ளங்களே, நீங்கள் மிக தெளிவாக ஐயா அவர்களுடைய சிந்தனையை உணர்ந்து இதை மீண்டும் மீண்டும் கேளுங்க. அட்லீஸ்ட் நாம ஒரு 100 திருக்குறளையாவது படித்து நாம் இந்த இரண்டொழுக்க பண்பாடு கடைபிடிக்கிற மாதிரி மற்ற திருக்குறளையே நம் வாழ்வியல் ஆக்கிக் கொள்வோம். அதுவே நம் வாழ்வு. அடக்கம் அமர் அருள் உய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதே மாதிரி தம் பொருள் என்ப தம் மக்கள் அவரறிவார் தம் தம் வினையால் வரும். அந்த மக்கட்பேறுபட்டது பற்றி மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. அதே மாதிரி முயற்சி திருவினையாக்கும். இன்னொன்னு சொன்னீங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழந்தும் உழவே தலை. நிச்சயமாக நீங்க என்னதான் செஞ்சாலும், கோடி கோடியா சம்பாதிச்சாலும், ஒருவேளை உணவிற்கு அந்த ஒரு கைப்பிடின்னு தான் சொல்லலாம். ஒரு கைப்பிடி உணவு போதும் என்று சொல்லக்கூடியது உணவு மட்டுமே. வேற எதையுமே நீங்க போதும்னு சொல்ல முடியாது. சோ அந்த உணவு சுழன்றும் ஏற்பின்னது உலகம். நல்ல விவசாயத்தை நாம் காப்போம். இயற்கை உணவை நாம் விரும்பி உண்போம். உணவே பிரதானம் என்று அடிக்கடி நமக்கு வகுப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த உணவில்லாமல் வாழ்க்கை இல்லை. அந்த உணவுக்குத்தான் இவ்வளவு போராட்டம். அந்த என்ன சொல்லுவோ, ஒரு ஜான் வயிறு நிரம்பத்தான் இவ்வளவு பாடும். இன்னைக்கு சொல்லவே முடியலைங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள் எனக்கு அப்படியே உள்ள பிளாஷ் ஆயிட்டே இருக்கு. சித்தாகாசம் பூதாகாசம் அது சொன்னீங்க. அதே மாதிரி வெள்ளத்தனையும் இடும்பையும் அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கேடும் சொன்னீங்க. மொத்தத்துல நாம டேக் இட் ஈஸி, ஆல் இஸ் வெல் அதை எடுத்துட்டாலே போறோம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதை, நீங்க திருக்குறள்ல சொன்னதை நான் அப்படி மாத்திக்கிட்டேங்க ஐயா. நன்றி ஐயா. இருக்கிற தேவைக்கேற்ப வார்த்தை. ஆமா ஆமா. அதே மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் முதலிலேயே சொல்லிட்டாரு. மொத்தமே அவர் தான். பொருள் அல்லவற்றை பொருளானாம் அந்த மானா பிறப்புன்னு சொன்னாங்க. அது மொத்தமா அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள், அந்த அணுக்களின் திரட்சி. மகரிஷியுடைய காந்த தத்துவம் அங்க ரொம்ப பொருத்தமா வரும். ஆமாங்கய்யா. அந்த காந்த தத்துவத்தை பற்றிதான் இப்போ நமக்கு அடிக்கடி நண்பனி ஐயாவும் சொல்லிட்டே இருக்காங்க. காந்தம் தான் மொத்தத்தில் நமக்கு இயக்கி கொண்டே இருக்கிறது. அது இப்போ அவர் சொல்ல சொல்ல எங்களுக்கு இன்னும் அந்த காந்த தத்துவத்துக்கு உள்ள போகணும்ன்ற ஒரு ஈர்ப்பு அது காந்தத்தை போல் ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் விரைவில் அந்த காந்த தத்துவத்தின் வகுப்பு எடுக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது மாறாதது என்றைக்கும் உள்ளது. அதுதான் காலம் தூரம் பருமன் அனைத்தையும் கடந்து அந்த பேராற்றல் பேரறிவாக விளங்கக்கூடியது. பல்வேறு சிந்தனைகளை எங்களுக்குள்ள எழுப்பி விட்டுருக்கீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சில அறிவிப்புகளை சொல்லுங்க ஐயா. திருக்குறளை பற்றி இன்னொரு சிறப்பு சொல்லன்னா, நவில் தோறும் நூல் நயம் போலும் என்ற வரிகளுக்கு ஏற்ப நவல் அது அந்த ஒரு நூல்னா படிக்க படிக்க அது புதிதாக விளக்கத்தை தரும். அது திருக்குறளுக்குரியது. ஒரு தடவை படித்தா என்ன புரியுதோ அதை மீண்டும் மீண்டும் படிக்கும் போது அது இன்னும் சிறப்பாக நமக்கு புரிதலுக்குள்ளாகும். அத்தகைய நூல்களுடைய வரிசையில பகவத்கீதையும் உண்டு. ஆமாங்க. அதே மாதிரி அதே போல பைபிளும் உண்டு.
நிச்சயமாக அந்த அதாவது வகையில அந்த குறள், இந்த வரிகள் அதுக்கு தான் ரொம்ப பொருந்தும். திருக்குறளுக்கு தான் பொருந்தும். நவில்தோறும் நூலாயம் போலும். ஆமா, பயில பயில சிறப்பு. படிக்க படிக்க அது புதிதாக நமக்கு அர்த்தத்தையும் மேன்மையும் அறிவையும் தெளிவையும் கொடுக்கும். ஆமாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ அன்பர்கள் எனக்கு சொன்னது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது இன்றைக்கு ஒரு பிரச்சனைன்னு அப்படின்ற துன்பமோ ஏதோ ஒண்ணு, நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு அந்த பைபிள் பேஜை திறங்க, உங்களுக்கான ரிப்ளை அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய திருக்குறளையுமே ஒவ்வொரு நூல்களையுமே நாம அந்த என்னால முடியல, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, தாங்க முடியாத துன்பம், தாங்க முடியாத இன்பம் என்னும் போது நாம் அந்த மறைநூல்களில் திறந்து படித்தோமானால் அதற்கான விளக்கம் அங்கே இருக்கும். அதுக்குத்தான் நமக்கு சொல்லுவாங்க, கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தெரியுது என்னன்னா, அந்த காந்த களம், அது ஆற்றல் களத்திலே அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தெளிவான விளக்கம் அங்கே இருக்கக்கூடியது. ஏன்னா அது அவங்க ஆகர்ஷண சக்தியை பண்ணியிருக்காங்க அங்க. அதனால்தான் உங்களுக்கு கோயிலுக்கு போனா ஒரு தெளிவு கிடைக்கிறது என்பதை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சு, நீங்க கோயிலுக்கு போங்க, ஆலயங்களுக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைய மக்கள் கோயிலுக்கு போகும்போது கதை தான் பேசிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் போகிடுது. ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க அலை வளமுடன். எங்கும் இருக்குமா, அந்த அலையை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நாம நமக்குள்ள டியூன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டியூன் ஆமாங்க. பண்றதுதான் தவம், வேற ஆமா, ஒண்ணும் இல்லை. அதுதாங்கய்யா. அதுதான் இந்த தவத்துல கூட நம்ம நாம எல்லாருமே டியூன் பண்ணாத போது நம்மை சுற்றி எவ்வளவு நல்ல அலைவரிசைகள் இருந்தாலும் நம்ம கேட்க முடியாது. அது போல இந்த நேரத்துல ஒண்ணு சொல்லிக்கிறேங்க ஐயா, மன்னிக்கணும். அன்பர்கள் நம்முடைய தவம் செய்ய இந்த காலை மாலை நம்முடைய தமிழ் ஆனந்த யோகத்திலே இணையக்கூடிய அன்பர்கள் இறைவணக்கம் குருவணக்கம் பாடுவதற்கு முன்பாகவே இணைந்து விட்டால் மிக அற்புதமான தவ சக்தியை நீங்கள் உணரலாம். இந்த பிரபஞ்ச சக்தி, நீங்க உட்கார்ந்தா போதும், நீங்க உட்காரணும். மனம் அலைகிறது என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நீங்க உட்கார்ந்தாலே போதும், அந்த தவ நிலைக்கு உங்களை என்ன சொல்றது, அது டியூன் பண்ணிடும். ஐயா சொல்ற மாதிரி உங்களை அந்த அலைச்சூழலுக்கு கொண்டு வந்தாலே போதும், நம்முடைய தினசரி வாழ்க்கை சிறப்பாக நடைபெறும். அதற்காகத்தான் மகரிஷி நமக்கு இத்தனை தவங்களையும் தற்சோதனைகளையும் கொடுத்துள்ளார்கள். இதை அடிக்கடி நம்முடைய இந்த இன்றைய குருமார்கள் நமக்கு, மகரிஷியுடைய சீடர்களாக்கிய மூத்த பேராசிரியர்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். இதுல நீங்க இந்த தமிழ் ஆனந்த யோகத்திலே இணைந்து நீங்கள் ஆன்ம தூய்மை பெற வேண்டும் என்பதற்காகவே சிறப்பான தவங்களையும் தத்துவங்களையும் அருளி கொண்டுள்ளார்கள். அத்துணை மகான்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி. நம்ம தவத்துல ஆரம்பிக்கும் போதே ஆசான் வேதாத்ரி மகரிஷி அனைத்து குரு மகான்களையும் என்னும்போது, இன்று வரை நமக்கு எந்த குருமார்கள் வந்தார்களோ அவர்கள் அனைவரையும் வரிசைப்படுத்தி நாம் வணங்கி அந்த தவத்தினை சிறப்பாக செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். நாளை அதிகாலை தவம் மற்றும் அதனை தொடர்ந்து சிந்தனை துளிகள் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருள உள்ளார்கள். மாலை தவம் மற்றும் நாளை வெள்ளிக்கிழமை சாந்தி தவம், காலை கருமைய சாந்தி தவம், மாலை சாந்தி தவம், அதனை தொடர்ந்து ஜோதிட வகுப்பு ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருள உள்ளார்கள். சனிக்கிழமைகளில் ஆரோக்கிய தியானம், மாலை தத்துவ வாழ்வியல் ஞானம் பற்றியும் மருத்துவம் பற்றியும் பல்வேறு சிந்தனை உரைகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகளை பற்றி வரும் போஸ்டர்களை உங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து தொண்டு செய்து இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வள்ளுவ பெருந்தகை நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்து சென்றதுல கேள்வி எதுவும் இருக்காது. ஆனால் நாம் அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் செயல்முறைப்படுத்துகிறோமா என்பதை தான் பார்க்க வேண்டும். ஒழுக்கம் பற்றியும் ஈகை பற்றியும் கடமையை பற்றியும் நம்முடைய தெய்வ புலவன் திருவள்ளுவனார், வள்ளுவ பெருந்தகைன்னு ஐயா சொன்னார், நாயனார்னு சொன்னாரு. சோ எல்லாவற்றுக்கும் அவர் தெய்வ நிலை உள்ள தெய்வ புலவன் அவனை கொண்டாடுவோம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உமையராஜா திருநெல்வேலியில இருந்து மிக சிறப்பான உரை ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி லலிதா அம்மாவும் மிக சிறப்பான உரை.
நன்றி ஐயா. ரமேஷ் அவர்களும் நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. ஐயா, கேள்வி பதில் எதுவும் இல்லை. நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மிக அற்புதமான தலைப்பு. இன்று வள்ளுவனாரை பற்றியும் நமக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த பழனி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நீங்கள் விடை பெற்றுக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். செல்வி அம்மா, வாழ்க வளமுடன், பாடலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. உலக நல வாழ்த்து இசைத்த செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைந்ததற்கு இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி சொல்வோம். இந்த மாலை நேர அமர்வினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை உரை நிகழ்வில் கலந்து சிறப்பிப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.